May 1977, Shorthand Tamil Junior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, இந்திய பொருளாதார நிலை படிப்படியாக முன்னேறி வருகிறது. இந்த ஆண்டில் நிலைமை மேலும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளனவென்றும் உலக பேங்கின் அறிக்கை ஒன்று கூறுகிறது. ஆனால் அதற்குள்ள 2 குறைபாடுகளையும் அந்த அறிக்கை கூறியுள்ளது. முதலாவதாக, விவசாயத் துறையில் நீண்டகால வளர்ச்சி அவ்வளவு திருப்திகரமாக இருக்கவில்லை என்றும் அதிக வேகமான வளர்ச்சிக்கு இன்னும் உயர்ந்த அளவு விவசாய முன்னேற்றம் இன்றியமையாதது என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. இரண்டாவதாக, தொழில் துறையில் காணப்படும் ஒருவித மந்தமான போக்கையும் அந்த அறிக்கை விமர்சித்திருக்கிறது. அதற்கான காரணங்களை ஆராயும் வகையில் தொழிலுக்கு வேண்டிய மூலப்பொருள்கள் வேண்டிய அளவுக்கு கிடைக்கவில்லை. உற்பத்தியான பொருள்களுக்கு கிராக்கி மிகவும் குறைந்துள்ளது. அது மட்டுமின்றி மின்சக்தி கிடைப்பதில் ஏற்பட்ட சிரமங்களுமாக சேர்ந்து தொழில் துறையில் இந்த மந்த நிலைமை ஏற்பட்டன. சென்ற மார்ச் மாதம் முடிவடைந்த கடந்தாண்டில் தொழில் உற்பத்தி 5% அதிகமாக இருந்தது. அதற்கு முந்திய ஆண்டில் 2% தான் உற்பத்தி அதிகமாயிற்று. முக்கியமாக ஜனவரி முதல் மார்ச் முடிய 3 மாதங்களில் தொழில் வளர்ச்சி 10% மேல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த துறையில் நிர்வாகத்துக்கும் தொழிலாளர்களுக்குமிடையே தகராறு இல்லாமற் போனது இதற்கு காரணம். அரசாங்கம் நல்ல நோக்கத்துடன் அணுகி சாத்தியமான நடைமுறைகளை கையாண்டு வருவதும்தான் இந்த முன்னேற்றத்துக்கு காரணம் என்று சொல்லலாம். இந்த ஆண்டு ஆரம்பத்தில் காணப்பட்ட உற்பத்தி வேகமானது குறிப்பிட்ட தொழிற்சாலைகளில் சக்தியை பெருமளவிற்கு பயன்படுத்தியதாலும் மூலப்பொருள்களின் பற்றாக்குறை மறைந்ததாலும் தான் ஏற்பட்டது என்பதில் ஐயமில்லை. உற்பத்தி வளர்ச்சியின் வேகம் அதிகரித்தால்தான் தேசிய வருமானமும் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அந்த அளவுக்கு உற்பத்தி சக்தியை கணிசமாக அதிகரிப்பதாலோ அல்லது புதிதாக உற்பத்தி சக்தியை ஏற்படுத்துவதாலோ தான் உற்பத்தியில் வளர்ச்சி சாத்தியமாகும். இந்த விஷயத்தில் அரசாங்கம் தாராளமான கொள்கையுடன் செயல்பட்டு வருவது அனைவரும் வரவேற்கத்தக்கது. புதிய திட்டங்களை ஆரம்பிக்க தாராளமான கொள்கையுடன் செயல்பட்டு வரினும் பொதுவாக எதிர்பார்க்கும் பலன் இன்னும் கிட்ட ஆரம்பிக்கவில்லை. சென்னை தேனாம்பேட்டை
சமூக நலத்துறை இயக்குனரிடமிருந்து தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை செயலர் அவர்களுக்கு, ஐயா, சென்ற மாதம் 10ஆம் நாளிட்ட அரசு கடிதத்தில் ஊராட்சி ஒன்றியத்தின் நேரடி பார்வையில் இயங்கி வரும் குழந்தைகள் காப்பகத்தில் பணிபுரியும் முக்கிய சேவிகா மற்றும் அங்குள்ள உதவியாளர்களை மாற்றுவதற்குரிய அதிகாரத்தை அந்தந்த ஆணையருக்கு வழங்குவது பற்றி இந்த அலுவலக கருத்தை தெரிவிக்கும்படி கோரப்பட்டுள்ளது. இந்த பணியாளர்கள் அந்தந்த காப்பகத்திலேயே தொடர்ந்து பணியாற்றினால்தான் இம்மாதிரியான குழந்தைகளின் சிறப்பு திட்டங்கள் நல்ல முறையில் இயங்கி வர இயலும். எனினும் பணியாளர்களாகவே மனம் ஒத்த மாறுதல் கோரினால் இம்மாதிரியான மாற்றங்களை வழங்கலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மாற்றங்களை அனுமதிக்க மாவட்ட முழுமைக்குமான அதிகாரம் மாவட்ட அலுவலருக்கு மட்டுமே வழங்கப்படுவது கிடையாது.